ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா சத்தியம் டிவி வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்குரிய வேலைப்பாடுகளை எல்லாம் மிக தீவிரமாகவே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே வந்துவிட்டால் பொதுச்செயலாளர் பதவிகள் என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் என்பது பறிக்கப்படும். அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஐ பக்கத்தில் விட மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலே தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலுமே சத்தியம் டிவி ஒரு கருத்து கணிப்பை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் 2 விதமான கருத்து கணிப்பு என்பது நடத்தப்படுகிறது. ஒன்று திமுக ஆட்சியின் மீது மக்கள் விருப்பமாக இருக்கிறார்களா அல்லது வெறுப்பாக இருக்கிறார்களா. கிட்டத்தட்ட கடந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 6 நாட்கள் 234 தொகுதிகளிலுமே கல்லூரி மாணவர்கள், அதே போல வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், பொதுமக்கள் என ஏகப்பட்டவர்கள் கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பிலே 33% பேர் திமுகவுடைய ஆட்சி அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. எத்தனை சதவீதம் பேர்? 33% பேர். மீதம் இருக்கக்கூடிய 30% பேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிற்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 27% பேர் ஓரளவிற்கு அதிருப்தியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலே திமுக மீது 33% பேர் அதிருப்தியில் இருப்பதாக மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு சேர்ந்த தலைவரா அல்லது ஓபிஎஸ் சேர்ந்த தலைவரா அப்படின்னு பார்த்து கணக்கெடுப்பு நடத்தியதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு 45%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 43% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை மட்டும்தான் முதலமைச்சராகி இருக்கிறார். தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலேயே அமர்ந்திருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாக சொல்லக்கூடிய அளவிலே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பொருளாளர், அது மட்டுமல்லாமல் அதிமுக அமைச்சரவையிலே ஏகப்பட்ட முறை இடம் பிடித்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் கூட அதிமுகவை கட்டி காப்பாற்றி கொண்டவர் ஓபிஎஸ் அவர்கள். தற்போது அதிமுகவுடைய சூழ்ச்சி வலை, அதாவது அதிமுக இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுவும் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளும் தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சத்தியம் டிவி கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.